Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சாப்பர் வச்சுருக்கேன். வெஜிடபிள் சாப்பர். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இதாக வேணுமோ, ஃபைனாக வேணுமோ அப்படி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும், பச்சை மிளகா 4. இப்போ பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆனியனும் பச்சை மிளகாவும் இருக்குல்ல, அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணும். லைட்டாக ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து உப்பு வேணும்னா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் திருவின தேங்காய், இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வரப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் தான் கையில் இப்படி எடுத்து சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். லைட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள், சும்மா கையில் ஒரு பிஞ்ச் எடுத்து போட்டால் போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.